ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி 80s 90ஸில் ட்ரெண்டிங்காக இருந்த ஆம் பப்பட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே செஞ்சு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டானது. இந்த வீடியோவை 80s 90s கிட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வேறு என்னென்ன 80s 90ஸில் ட்ரெண்டிங்காக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நீங்கள் மாங்காய் வச்சும் செய்யலாம், மாம்பழம் வச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் ஒரே ஒரு மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ கிட்ட இருந்தது. நீங்கள் 1 கிலோ 2 கிலோ போட்டு கூட செஞ்சு வச்சுக்கலாம். இது கெடாது, 1 மாதம் வரையும் நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு மாங்காயை எடுத்துகிட்டு அதோடய தோலெல்லாம் சீவிட்டு இதை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் அந்த கொட்டையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஒட்டை எடுத்துட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைம் மட்டும் இந்த ஆம் பப்பட் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காவை எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காயோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இது சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தனா போதும் அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுக்கோங்க. மாங்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இல்லையா? இப்போது நல்லா மாங்காய் வெந்துருச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா மாங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ஏதாவது கட்டி இருந்ததுன்னா நம்ம ஆம் பப்பட் செய்யும்போது சரியாக வராது. அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப இதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இந்த அரைச்ச மாங்காய் விழுதோட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பத்தாமல் இருந்தது அப்படிங்கிறனால நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரையும் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இதுக்கு எந்த பதமும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் தடவின தட்டில் நம்ம குக் பண்ண மாங்காயை கொட்டிக்கலாம். நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கொட்டினோம்னா தான் ஒட்டாமல் நல்லா எடுக்க வரும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் தட்டில் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க நம்மளோட மாங்காயை. இப்போ இதை நிழல்லையே நீங்கள் ஃபேன் காற்றுலேயே கூட காய வச்சிங்கன்னா ஒரு நாளில் நல்லா காஞ்சிரும். இதே நம்ம வெயிலில் காய வச்சோன்னா 2-3 மணி நேரத்தில் நல்லா காஞ்சு இந்த மாதிரி சுக்காவாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டில் ரொம்ப மெல்லிஸாக நான் தடவிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சு வந்தது. கொஞ்சம் லைட்டாக திக்காக தடவினீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆனால் நான் ரொம்ப லைட்டாக மெல்லிஸாக தட்டிட்டேன் அப்படிங்கிறனால பிளேட்லேயே ஒட்டிக்கிச்சு. இன்னொரு பிளேட்டில் சின்ன பிளேட்டில் கொஞ்சம் திக்காக ஊற்றி வச்சுருந்தேன். அது பாருங்கள், எடுக்கிறதுக்கு அழகாக ஈஸியாக வரும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் தடவிருக்கோம் அப்படிங்கிறனால நல்லா ஷைனிங்காக செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் காரம் மீடியமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையும் டேக் கேர், பை பாய்.